வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்தியன் பாலிட்டியில் லோக்பால் லோக் ஆயுக்தா பற்றி என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்மந்தமாக உங்களுக்கு ஜிஎஸ் நமக்கு லைனாக 1 by 1 பார்த்துக்கிட்டே வரப்போ அதன் அடிப்படையில் இன்றைக்கி லோக்பால் லோக் ஆயுக்தா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், மக்களின் குறை தீர்ப்புக்காக உருவாக்கப்பட்ட பழமையான முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம்பட்ஸ்மன் அமைப்பு. இந்த ஓம்பட்ஸ்மன் அமைப்பு மூலியமாக தான் நமக்கு லோக்பால் கொண்டு வந்திருப்பாங்க. ஓம்பட்ஸ்மன் நிறுவனம் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் அமைப்பு 1809 ஸ்வீடனில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் 1962 நியூசிலாந்து மற்றும் நார்வேல தொடங்கியிருப்பாங்க. 1967 இங்கிலாந்தில் தொடங்கியிருப்பாங்க. அப்படி ஒரு நாடாக தொடங்கவும் நம்ம இந்தியாவில் சட்ட அமைச்சராக இருந்த அசோக் குமார் சென் அப்படிங்கிறவங்க அரசியலமைப்பில் நம்ம ஓம்புட்ஸ்மேன் அப்படிங்கிற நிறுவனத்தை சேர்க்கணும்னு முதல்ல குரல் கொடுத்துருப்பாங்க. அப்போ லோக்பால் லோக் ஆயுக்தாவுக்கு முன்னோடி திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓம்புட்ஸ்மேன் நிறுவனம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்த பரிந்துரைத்த குழு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் குழு தான். இந்த சந்தானம் குழு தான் மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையத்தை ஏற்படுத்துறதுக்கு பரிந்துரைச்சிருப்பாங்க. சிபிஐயுமே இவங்க தான் பரிந்துரைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பின்வரும் ஊழல் தடுப்பு அமைப்புகளில் சந்தானம் குழு பரிந்துரையால் நிறுவப்பட்டவை யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சந்தானம் குழு மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம் மத்திய விசாரணை ஆணையம், அதாவது சிவிஜி சிபிஐ, அதை ரெண்டையும் தான் இவங்க பரிந்துரைச்சிருப்பாங்க. லோக்பால் லோக் ஆயுக்தாலாம் இவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஊழல்னு அந்த மாதிரி யோசிச்சிடாதீங்க, அது தப்புப்பா. இவங்க சிபிஐயும் சிவிஜி மட்டும்தான் இவங்க சொல்லியிருப்பாங்க. 1962 லால் பகதூர் சாஸ்திரிங்கிறவங்க அவங்க பிரதமராக இருக்கும்போது சந்தானம் தலைமையில் ஊழல் எதிர்ப்பு குழு அப்படிங்கிற எதிர்ப்பு குழு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. அது எதன் அடிப்படையில்னா அரசு துறைகளில் முறையீடுகளை தடுப்பது மற்றும் என்னென்ன தவறுகள்லாம் அங்கே நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சந்தானம் தலைமையில் குழு போட்டிருப்பாங்க. அவங்களோட பரிந்துரையின்படி தான் 1963 சிபிஐயும் 1964 சிவிஜியும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எது லோக்பால் அமைப்பை பரிந்துரைத்தது அப்படின்னா முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தான் லோக்பால் அமைப்பை பரிந்துரைச்சாங்க. 1966 மொராசிங் தேசாய் அவங்க தலைமையில் முதல் சீர்திருத்த ஆணையம் அமைச்சிருப்பாங்க. இது எதுக்காக அமைச்சிருப்பாங்கன்னா தவறான செயல்கள் முறைகேடுகளுக்கு எதிராகவும் குடிமக்களின் குறைகளை களையவும் சில அமைப்புகளை உருவாக்குவதற்கும் இது பரிந்துரை செஞ்சிருக்கும். 2வது சீர்திருத்த ஆணையம் 2005 போட்டிருப்பாங்க. கீழ்கண்டவற்றை பொறுத்து சொல்லியிருக்காங்க. மத்திய புலனாய்வுத்துறை பிரிவு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1963. மத்திய கண்காணிப்பு ஆணையம்னு பார்த்தீங்கன்னா 1964. முதல் லோக்பால் வரைவு லோக்பாலின் அறிமுகம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1968. அகில இந்திய சேவை விதி எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1954. அதோட டீட்டெயில் இதெல்லாம் பாருங்கப்பா. 1968 லோக்பால் மசோதா மக்களவையில் நிறைவேற்றம் செஞ்சாங்க. அப்போ மக்களவை அங்கே மக்களவையில் அது காலாவதி ஆயிரும். அதுக்கப்புறம் 2011 இந்த மசோதாவை நிறைவேற்ற 8 முயற்சிகள் எடுத்திருப்பாங்க. ஆனால் எல்லாமே அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கும். 2005 வீரப்ப மொய்லி அப்படிங்கிறவங்க தலைமையில் 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் போட்டிருப்பாங்க. அவங்க என்ன பரிந்துரைச்சிருப்பாங்கன்னா இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா நடைமுறைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பரிந்துரைச்சிருப்பாங்க. 2011 லோக்பால் மசோதாவை முன்மொழியை ஆய்வு செய்ய பிரணாப் முகர்ஜி அவங்க தலைமையில் ஒரு குழு போட்டிருப்பாங்க. அப்போ 2011 இவங்க போட்டப்ப அண்ணா ஹசாரே அப்படிங்கிறவங்க தலைமையிலான ஊழலுக்கு எதிரான இந்தியா இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தை நடத்தி அது ஒரு பெரிய போராட்டமாக கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க. உடனே இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா கவர்மெண்ட்டு லோக்பால் லோக் ஆயுக்தா மசோதாவை 2013 நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலுமே நிறைவேற்றிருப்பாங்க. 2013 அதை நிறைவேற்றினாலும் ஜனவரி 1, 2014 அன்று தான் குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கியிருப்பாங்க. ஜனவரி 16, 2014 அந்த லோக்பால் நடைமுறைக்கு வந்திருக்கும். லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா என்ற வார்த்தை ஃபஸ்ட்டு யார் முன்மொழிஞ்சாங்க, யார் சொன்னாங்க அப்படின்னா டாக்டர் LM சிங்வி அவங்க தான் இந்த வார்த்தை உருவாக்குனாங்க. இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படிங்கிறவர்
அப்படிங்கிற அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அரசு அதிகாரிகள், பிரதமர், முன்னாள் அரசு அதிகாரிகள் இவங்க எல்லாமே வந்து இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா கடையில் விசாரணைக்கு நம்ம உட்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த அமைப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் முதலாக லோக் ஆயுக்தா கொண்டு வந்த மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. லோக் ஆயுக்தா கொண்டு வந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. லோக் ஆயுக்தா சட்டம் நிறைவேற்றப்பட்ட மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரிசா. ஒரிசாவில் தான் வந்து ஃபஸ்ட்டு லோக் ஆயுக்தா சட்டம் வந்து நிறைவேற்றிருப்பாங்க. ஆனால் அதை நடைமுறைப்படுத்தினதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான். 1971 நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. லோக் ஆயுக்தா அமைப்பை மகாராஷ்டிரா மாநிலத்தில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1971. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவில் முதலில் லோக் ஆயுக்தா அமைப்பை உருவாக்கிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிசா. லோக் ஆயுக்தா அப்படிங்கிற சட்டத்தை உருவாக்கின அமைப்பு எதுன்னா ஒரிசா. நடைமுறைப்படுத்தினது தான் மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவில் முதல் லோக் ஆயுக்தா அமைப்பு எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. லோக் ஆயுக்தா அமைப்பு வந்து 8 உறுப்பினர்களையும் ஒரு தலைவரையும் தான்ப்பா கொண்டிருக்கும். ஆனால் டி ஆப்ஷனில் பாருங்கள், அதோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. 4 நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்கள் மற்றும் 4 நீதித்துறை சாராத உறுப்பினர்களுடன் ஒரு தலைவர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் எதுவோ அதுக்கு தான்ப்பா அவங்க மார்க் கொடுப்பாங்க. 8 உறுப்பினர்கள் ஒரு தலைவருங்கிறது கரெக்டு தான். ஆனால் அந்த இதில் வந்து நான் பெஸ்ட்டான ஆன்சர் என்னன்னா, அந்த 8 உறுப்பினர்கள் எப்படி இருப்பாங்கன்னா 4 பேர் நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்களாக இருப்பாங்க, 4 பேர் வந்து நீதித்துறை சாராத உறுப்பினர்களாக இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து ஒரு தலைவர் இருப்பாங்க. இதுதான் அந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் பெஸ்ட் ஆன்சர். சரிங்களா? இந்த மாதிரி ஆன்சர் எடுக்க பாருங்கள். நெக்ஸ்ட், லோக் ஆயுக்தா மற்றும் உப லோக் ஆயுக்தா முதல் அகில இந்திய கருத்தரங்கம் வந்து எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்லாவில் தான் நடைபெற்றிருக்கும். 1986 வந்து நடைபெற்றிருக்கும். லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக் ஆயுக்தா அப்படிங்கிறதுனா அது மாநிலங்கள் அளவில் வந்து செயல்படுறதுப்பா. லோக் பால் அப்படிங்கிறது தான் ஜென்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தது. அப்போ இதில் லோக் ஆயுக்தா உறுப்பினர்கள்னா மாநில ஆளுநர் தான் வருவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, லோக் ஆயுக்தா தனது வருடாந்திர அறிக்கையை வந்து யார்கிட்ட சமர்ப்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆயுக்தா அப்படிங்கிறது மாநிலம் சம்பந்தப்பட்டதுனால ஆளுநர் தான் வருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதில் வந்து லோக்பால் லோக் ஆயுக்தால அதோட டீட்டெயில் வந்து என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு தலைவர் மற்றும் அதிகபட்சமாக 8 உறுப்பினர்களை கொண்டது தான் இந்த லோக்பால். அதில் தலைவர் யார் இருப்பாங்கன்னா முன்னாள் தலைமை நீதிபதி அல்லது உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி வந்து இதில் தலைவராக இருப்பாங்க. அப்படி இல்லாத யாரும் வர முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரலாம்ப்பா. அவங்களுக்கு என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 25 ஆண்டுகள் சிறப்பு அறிவும் நிபுணத்துவமும் கொண்ட நேர்மை மற்றும் சிறந்த திறன் கொண்ட ஒரு நபர் வந்து இதனோட தலைவரை வந்து வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 8 உறுப்பினர்கள் வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் 50% பேர் நீதித்துறை உறுப்பினர்களாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி அல்லது உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதியா வந்து அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மிச்ச 50% உறுப்பினர்கள் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டி, உமன்ஸ் அவங்கெல்லாம் வந்து இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து லோக் பால்பா. 50% நீதித்துறை அல்லாத உறுப்பினர்கள் வந்து எப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊழல் எதிர்ப்பு கொள்கை, பொது நிர்வாகம், விழிப்புணர்வு, காப்பீடு மற்றும் வங்கி, சட்டம் மற்றும் மேலாண்மை உள்ளிட்ட விஷயங்கள்ல குறைந்தபட்சம் வந்து அவங்களுக்கு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் வந்து இதில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இதோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் இல்லைன்னா 70 வயது வரை. ஏன்னா இவங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை தானே தலைவராக போடுறாங்க. அவங்க வந்து 65 வயசுல தான் அவங்க ரிட்டையர் ஆவாங்க. அப்படின்னு பார்க்கும்போது அதனால இவங்களுக்கு 70 வயசு வரைக்கும் அப்படின்னு வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. தேர்வுக்குழுவின் பரிந்துரையின் பேரில் தான் ஜனாதிபதி வந்து லோக்பால் தலைவரை வந்து நியமிப்பாங்க. ஆளுநர் வந்து லோக் ஆயுக்தா தலைவரையும் உறுப்பினர்களையும் நியமிப்பாங்க. அந்த தேர்வு குழுவில் லோக்பாலுக்கு யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர், மக்களவை சபாநாயகர், எதிர்கட்சி தலைவர், இந்திய தலைமை நீதிபதி, அவங்க நீதிபதி இல்லை அப்படின்னா அந்த நீதிபதி வந்து பரிந்துரைத்த உச்ச நீதிமன்ற நீதிபதி, இந்திய குடியரசுத் தலைவர், இவங்கெல்லாம் அந்த தேர்வு குழுலாம் நியமித்து ஒரு ஆளை சொன்னாங்கன்னா அவங்க வந்து குடியரசுத் தலைவரால் பரிந்துரைக்கப்பட்ட அந்த நபர் வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லோக்பால்பா.
இதே லோக் ஆயுக்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமருக்கு பதில் முதல்வர் வந்துருவாங்க. இதில் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு பதிலாக உயர்நீதிமன்ற நீதிபதி வந்துருவாங்க. அவ்வளோதான்ப்பா. இதில் எதுவுமே பெரிய வித்தியாசம் இருக்காது. அவங்க குடியரசுத் தலைவர் வந்து பரிந்துரைப்பாங்க. இதில் வந்து ஆளுநர் வந்து இதில் வந்து பரிந்துரைச்சு அவங்கள வந்து நியமிப்பாங்க. அப்போ லோக்பால் லோக் ஆயுக்தானா, நீங்கள் லோக்பால் அப்படின்னா மத்திய கவர்மெண்ட், லோக் ஆயுக்தானா மாநில கவர்மெண்ட் அப்படின்னு நல்லா எளிமையாக பிரித்து புரிகிற மாதிரி மனசில் பதிஞ்சிருச்சுன்னா நம்ம இதுக்குரிய ஆன்சரை வந்து நம்ம எளிமையாக எடுத்துடலாம். லோக்பாலின் அதிகார வரம்புல யார் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குழுக்கள், ABC மற்றும் D அதிகாரிகள் மற்றும் மத்திய அரசின் அதிகாரிகள். அதாவது மத்திய கவர்மெண்ட்ல வேலை பார்ப்பாங்கல்லப்பா, A பிரிவு, B பிரிவு, C பிரிவு, D பிரிவு, அந்த அதிகாரி எல்லாமே இந்த லோக்பால் கடியில் வந்து அவங்க விசாரிக்கலாம் அப்படிங்கிறாங்க. கண்காணிப்பு மற்றும் சிபிஐக்கு வழிகாட்டும் அதிகாரம். இந்த லோக்பால் வந்து அவங்க இதில் நடந்துகிட்டு இருக்க கேஸை வந்து சிபிஐ வசம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த சிபிஐக்கு இவங்க அதை வந்து வழிகாட்டவாகவும் செய்வாங்க. அந்த வழக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத கண்காணிப்புறதுமே இந்த லோக்பாலோட பணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க லோக்பாலுக்கு வந்து என்னென்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்துக்கள், வருமானம், ரசீதுகள் போன்றவற்றை பறிமுதல் செய்யும் அதிகாரம் வந்து இந்த லோக்பாலுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது ஒருத்தவங்க மேலே கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அந்த நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட சொத்துக்கள், வருமானம், ரசீதுகள் இது எல்லாமே வந்து அவங்க பறிமுதல் செய்கிறதுக்கான அதிகாரம் இருக்குங்கிறாங்க. குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய அரசு ஊழியர்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது இல்லைன்னா அவங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த பரிந்துரைகள்லாம் வந்து அந்த பரிந்துரையை செய்யக்கூடிய அதிகாரம் வந்து இந்த லோக்பாலுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அப்படியே வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரும்போது நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் எப்போ நிறைவேற்றினாங்கன்னா 2018 தான் அவங்க நிறைவேற்றுவாங்க. இதை வந்து உச்சநீதிமன்றம் வந்து லோக்பால் ஆயுக்தா சட்டத்தை வந்து எல்லா மாநிலங்கள்லையும் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி 2018 வந்து அவங்க தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் வந்து லோக்பால் சட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு வந்து நிறைவேற்றிருக்கும். லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் வந்து 2013 பிரிவு 63 படி தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா சட்டம் வந்து 2018 தமிழக சட்டமன்றத்தால் வந்து நிறைவேற்றிருப்பாங்க. தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவின் கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர், 2 நீதித்துறை உறுப்பினர்கள், 2 நீதித்துறை சாரா உறுப்பினர்கள் தான் இந்த லோக் ஆயுக்தால இருப்பாங்க. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா வந்து நடைமுறைக்கு எப்போ வந்துச்சுன்னா 21/4/2019 முதல் தான் அது வந்து செயல்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட லோக்பால் லோக் ஆயுக்தா வந்து ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்ப்பா. இது வந்து உங்களுக்கு அழகாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இன்னொரு அடுத்த வீடியோவில் அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் அதனோட எக்ஸ்பிளனேஷனும் பார்க்கலாம். தேங்க்யூ.